ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ட்ரீம் கேக் பற்றி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் ட்ரீம் கேக் பற்றி பார்த்துருப்பீங்க. செப்பரேட்டாக ஒரு கேக்கோட ரெசிபியாக இதை ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணதுக்கு லேட்டாக காரணமே இதுக்கு ஸ்பாஞ்ச் நமக்கு கம்மியாக தேவைப்படும். அதே போல் தான் க்ரீமும். எவ்வளவோ ட்ரீம் கேக் பண்ணியிருக்கேன், ஆனால் பர்டிகுலராக ஒரு கேக் தனியாக ஒரு ரெசிபியை நான் பண்ணதே கிடையாது. ஆல்ரெடி வேறு ஆர்டர்ஸ் இருக்குமா, அதுக்கு ஸ்பாஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதையுமே அதோட சேர்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணி செய்து எடுக்கிறது. அதே போல் தான் க்ரீமுமே வேறு கேக்குக்காக நம்ம செய்கிற க்ரீமில் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி எடுக்கிறது. இதனால தான் இந்த வீடியோ போடுறதுக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1/2 kg ட்ரீம் கேக்குக்கான மெஷர்மெண்ட் தான். அதுக்காக ஒரு பவுலில் 1/4 கப்பில் 1 கப் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அதாவது 1/4 கப். அது கூடவே 1/8 டீஸ்பூனில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா ஜலிச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 6 இன்ச்சு டின்னை ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே எக் பீட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு தான் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு எக் ஸ்மெல் வராமல் இருக்கும் கேக்கில். ஒரே ஒரு எக்கு தான் பீட் பண்ணுறது, இருந்தாலும் எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள். இதுக்கு எக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷான எக்காக இருக்கணும். எக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்து அதையுமே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் பீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை 6 இன்ச்சு டின்னில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், நமக்கு ஒரு லேயர் தான் கேக் வேணும். ஸோ இது கரெக்டான அளவில் நமக்கு இருக்கும். இதை லெவல் பண்ணிவிட்டு இது போல் டேப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட்டாக இருக்க கடாயில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நமக்கு ஸ்பாஞ்ச் ரெடியாகி கிடச்சாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் கூட கரெக்டாக தான் இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீம் பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஐசிங் சுகர் சேர்த்துப்போம். பட் இது நமக்கு ரொம்ப ஸ்டிஃபாக தேவையில்லை. ஸோ இது போல் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஐசிங் சுகர் போட்டுட்டு ஓரளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இது போல் இப்போது கேக் க்ரீம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக 3வது லேயருக்கான கனாஷ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கனாஷ் கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இப்போ 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பில் இது ஸ்வீட்டாக இருக்கிற மில்க் தான். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கனாஷ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சாக்லேட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கனாஷ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சாக்லேட் மூஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி பிளாஸ்டிக்லான கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இது 6 இன்ச்சு மெஷர்மெண்ட் தான். நீங்கள் ட்ரீம் கேக்குக்கான டின் கூட எடுத்துக்கலாம், 1/2 kgக்கானது. இப்போது ஃபஸ்ட்டு கேக் வச்சதுக்கப்புறமா அந்த 1/2 கப்பு மில்க்கையுமே நல்லாவே இதில் சோக் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததாக சாக்லேட் மூஸை பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு இது போல் அந்த டிப்பை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு இது போல் லெவல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக க்ரீம் ஃபில் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்ததாக நான் 1/4 கப் அளவுக்கு நட்ஸ் கனாஷில் சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் கனாஷில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ 3rd லேயர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் 1 ஹவருக்கு செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 50 கிராம் அளவுக்கு மில்க் காம்பவுண்டை மெல்ட் பண்ணிவிட்டு இது போல் ஒரு லேயர் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக கொக்கோ பவுடர் இது போல் நம்ம டஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போது சூப்பராக ட்ரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜிலேயே இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ட்ரீம் கேக்கை பொறுத்த அளவுக்கு எந்த டெக்கரேஷனுமே கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.